ஹலோ குட்டீஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம தமிழில் இரண்டாவது பாடம் பார்க்க போகிறோம். இரண்டாவது பாடம் என்னது? தாய்மொழி. ஓகே ஓகே. புக் எக்ஸசைஸ். எதிர்ச்சொல். சந்திரன். சந்திரனுக்கு எதிர்ச்சொல் என்னது? சூரியன். சந்திரன். சந்திரனுக்கு எதிர்ச்சொல் என்னதுமா? சூரியன். ரெண்டாவது கூடி. கூடி. கூடினா என்னது? பிரிந்து. கூடி எதிர்ச்சொல் என்னது? பிரிந்து. அடுத்து திறந்து. அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? மூடி. திறந்து, மூடி. உதவும். உதவாது. உதவும், உதவாது. அது, இது. அது, இது. ஓகே, இன்னொருக்கா படிக்கலாமா? ஓகே. சந்திரன், சூரியன். கூடி, பிரிந்து. திறந்து, மூடி. உதவும், உதவாது. அது, இது. ஓகேயா? ஓகே. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. அளவள்ளியப்பா எங்கு எப்போது பிறந்தார்? அளவள்ளியப்பா எங்கு எப்போது பிறந்தார்? அளவள்ளியப்பா அவர்கள் 1922 நவம்பர் மாதம் 7ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் ராயவரம் என்ற சிறு கிராமத்தில் பிறந்தார். அளவள்ளியப்பா எங்கே பிறந்தார்? 1922 நவம்பர் மாதம் 7ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் ராயவரம். அந்த கிராமத்து பேர் என்னம்மா? ராயவரம். இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடுவீங்க. 1922 நவம்பர் மாதம் 7 ராயவரம். ஓகேம்மா? ஓகே, சூப்பர். அடுத்து வள்ளியப்பாவின் பெற்றோர்கள் யார்? வள்ளியப்பாவோட பெற்றோர்கள் யார்? அவரோட தந்தை பேர் என்னது? அழகப்ப செட்டியார். தாயார் பெயர் உமையாள் ஆச்சி. ஓகே. வள்ளியப்பாவின் பெற்றோர்கள் யார்? தந்தை பெயர் அழகப்ப செட்டியார். தாயார் பெயர் உமையாள் ஆச்சி. தேர்ட் கொஸ்டின். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வள்ளியப்பாவிற்கு வழங்கிய விருது என்ன? மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் வள்ளியப்பாவுக்கு ஒரு விருது வழங்கியிருக்காங்க. அந்த விருதோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேயா? அந்த விருதோட பேர் என்னம்மா? தமிழ் பேரவை செம்மல். ஓகே. தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வள்ளியப்பாவிற்கு வழங்கியது. ஓகே. நீங்கள் இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் பேரவை செம்மல். ஓகே. அடுத்து வள்ளியப்பா இயற்றிய நூல்களின் பெயர்கள் எழுதுக. வள்ளியப்பா இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. சிரிக்கும் பூக்கள், இனிக்கும் பாடல், ஈசாப் கதை பாடல்கள், சிட்டுக்குருவி, சிரிக்கும் பூக்கள், கதை பாடல்கள், வேடிக்கை பாடல்கள், சின்னஞ்சிறு பாடல்கள், பாலர் பாடல், பாப்பாவுக்கு பாட்டு, பாட்டு பாடுவோம், பாடி பணிவோம், மலரும் உள்ளம். ஓகே, இன்னொருக்கா படிக்கலாமா இதை? வள்ளியப்பா இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. சிரிக்கும் பூக்கள், இனிக்கும் பாடல்கள், ஈசாப் கதை பாடல்கள், சிட்டுக்குருவி, சிரிக்கும் பூக்கள், கதை பாடல்கள், வேடிக்கை பாடல்கள், சின்னஞ்சிறு பாடல்கள், பாலர் பாடல், பாப்பாவுக்கு பாட்டு, பாட்டு பாடுவோம், பாடி பணிவோம், மலரும் உள்ளம். ஓகேம்மா? இப்போ இதில் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வள்ளியப்பாவிற்கு வழங்கிய விருதுகள் என்ன அப்படின்றத அடிக்கடி கேட்பாங்க. வள்ளியப்பா இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே. மித்த எல்லா கொஸ்டின்ஸையுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ்? பாய் குட்டீஸ். அடுத்து 3வது பாடத்தை நம்ம சீக்கிரமே சந்திப்போம். ஓகே, 3வது பாடத்தில். பாய்மா.